இதுதாங்க மஞ்சனத்தின்னு சொல்ற நுணாப்பழங்கள். இது வந்து கிராமங்கள்ல அதிக இடத்துல இந்த மரம் வந்து காணப்படுங்க. இது நம்ம ஊர் நோனி பழம் அப்படின்னு சொல்லலாம். நோனி பழங்கள் வந்து பழுத்த உடனே வெள்ள கலரா மாறும் இல்லைங்களா? நம்ம நெறைய மகிழினத்துல பார்த்துருக்கோம். ஆனா இந்த நுணாப்பழங்கள் வந்து பழுத்த உடனே கருப்பு கலரா மாறிடுங்க. ஒரே ஒரு பழம் தாங்க இருக்கும். நான் வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க. 2லுமே வந்து உள்ளார வந்து நெறைய வந்து விதைகள் இருக்குங்க. இந்த பழத்திற்கு வந்து மஞ்சனத்தின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இந்த மரத்தோட தண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா? அத வெட்டும்போது உள்ளார வந்து மஞ்ச கலரா இருக்குங்க. அதே சமயம் இதோட இலைகள் வந்து அத்தி இலை போலயே நாட்டு அத்தி மாரியேங்க இலைகள் வந்து இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து மஞ்சனத்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கங்க. இந்த மரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. நல்லா கட்டில் செய்யலாம். மர வேலைகள்லாம் நெறைய செய்யலாங்க. அதுக்கு வந்து இத நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மரத்த. இதோட பழங்களுமே நல்லாதாங்க இருக்கும். இனிப்பு, கசப்பு, காரத்தன்மையோட இருக்குங்க. ஆனா கேன்சருக்கு நோனி பழம் மாரியே தாங்க இதுவும் ரொம்ப நல்லா அ ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த காய்களும் அப்படிதாங்க. இந்த காய்கள வந்து நல்லா வந்து வெயில்ல காய வச்சிரணுங்க. காய வச்சு காஞ்ச காய்களோட கல் உப்பு போட்டு நல்லா நம்ம அரைச்சு ஜலிச்சு எடுத்துக்கிட்டு, பல்பொடி மாரியே யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பல் சொத்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுடைய பல் ஈறுகள் இருக்கு இல்லைங்களா? அது நன்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிடுங்க. நம்ம பல்லுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.